காய்ஸ், நான் தான் அவங்க ஆர்கே அனிமல் எல்லாம் எப்போ இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஸ்லீப்பிங் ரேங்கர் மறுதிருப்பி எடுத்து பண்ணுறோம். இந்த எபிசோடெலாம் பார்க்காம இருக்கவங்களாம் மிச்சம் போட்டிருக்க எபிசோடெலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா எபிசோடும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மனோ புரியும். இல்லைன்னா உங்களுக்கு குழப்பி விட்டுரும். அதனால் பிளே லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க வீடியோ குழப்பலாம். கொரியாவில் தான் அந்த கேம் உருவாகியிருக்காங்க. அந்த கேம் கம்பெனி இப்போ கொரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த கம்பெனியில் இருக்க மேனேஜர் சொல்லிகிட்டு இருக்கான், ஓ இவனுக்கு தான் அந்த கார்டு கிளாஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட நீங்கள் கொஞ்சம் இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வேலை பார்க்குறவங்க கூப்பிட்றான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஏன்டா கூட்டு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போதே டக்குன்னு அதிர்ச்சி ஆயிடுறான். என்னது, அவன் வந்து தான் ஹெட் மேனேஜரு இந்த கேம் கம்பெனிக்கு. இவனுக்கு கீழே நிறைய டீம் இருக்கும். அதோட லீடர் இவன் தான், ஜோன் மின்கு, அதான் இவனோட பேர். அவனை கூப்பிட்டு, சார் இங்கே கொஞ்சம் பாருங்கள் சார், அவன் அந்த ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டான் சார் அப்படின்னு சொல்கிறான். அடேய் தலையை வலியை கிளப்பாதீங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்னத்தை தாண்டா அவன் பண்ணி கிழிச்சிட்டான் அப்படின்னு அவன் பார்க்கறதுக்கு கீழே குமிறான். நம்ப வேண்டிய எதுக்கு பண்ணான், அவனுக்கு பண்ணுவோம். டேய் என்ன இலவடா, டேய் எதுக்குடா மறுதிருப்பி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு போட்டு அவனை நோண்டிக்கிட்டு இருக்கும்போது, சார் இங்கே வாங்க சார், இங்கே வந்து பாருங்கள் சார், அவனை ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு அப்படின்னு இன்னொருத்த கூப்பிட்றான். சார்னு வந்து பார்த்துட்டு வாயை பொழந்து, அதே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டானா, நான் நினச்சபடி தான். இவன் ஒரு கால் லெவல் கிளாஸாக வச்சுருக்கான். ஆனால் அவனோட மூமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்த உடனே தான் ஒரு பிளேயரால் நல்லா விளையாட முடியும். ஆனால் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த ஆர்க்கை ஈஸியாக போட்டு தள்ளுறான். இவன் அந்த மூமெண்ட்டு கூட நல்லா வச்சுருக்கான். ஒரு செகண்டு டக்குன்னு போட்டு தள்ளுறானையா அப்படின்னு ஹீரோ பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுறான். ஹீரோ போட்டு தள்ளனை பார்த்துட்டு அந்த ஆர்க்கே, ஐயோ விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஆர்க்கையும் போயிட்டு ஹீரோ அடித்து வெட்டி காலி பண்ணி விட்ருவான். ஹீரோ சண்டை போடுறதான் பார்த்துக்கிட்டு இருப்பான். சண்டை போட்டுக்கிட்டே, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் அப்போனா அவ்வளோ பெரிய பிளேயரா, என்னோடய ஐக்யூ அதோட இவ்வளோ பாவம் சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருப்பான். இவன் ரொம்ப சூப்பரான பிளேயர் தான், நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம பண்ண வேண்டியது ஒன்றுலாம், எல்லாரும் கடவுளை வேணுங்கடா அவனுக்கு நல்ல பொருள் கிடைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு எல்லாம் உட்காந்து வேண்டிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஸ்பின் பண்ணோடனே ஹீரோவுக்கு ஒரு மொக்கையான ஒரு ஐட்டம் கிடச்சிருக்கும். அதை பார்த்தோன்னே ஆஹா அப்பயே நினச்சி அவனுக்கு இப்படி தான் கிடைக்கும்னு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கும் போதே அந்த சிரிப்பை அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அப்படின்னு சிரிக்க ஆரம்பிப்பான். இது வாய்ப்பே இல்லையாடே, இவனுக்கு எப்பறம் இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு போயிடுவான். இதுக்கு வாய்ப்பே இல்லைடா, எப்பறம் அவனுக்கு கிடச்சிச்சு, அதுவும் இந்த ஃபெயிலியர் வெர்ஷன், ஐரிஸோட ஃபெயிலியர் வெர்ஷன் இவனுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். ஐரிஸ்னா இந்த பிளாக் ஸ்மித் மட்டும், எல்லா மானுவாலையும் பார்த்துருப்பீங்களா பிளாக் ஸ்மித்னா எவ்வளோ பவர்ஃபுல்னு, அதே மட்டும் இந்த கேம்லேயும் ஒரு பிளாக் ஸ்மித் இருப்பான். அவன் வந்து பவர்ஃபுல்லு. அந்த ஒரு ஃபெயிலியர் ஐட்டத்தை வச்சு தான் இந்த கொஸ்ட்டுக்கான ஒரு லீடே கிடைக்கும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இவனுக்கு எப்படியோ அந்த ஐரிஸோட ஐட்டம் கிடச்சிச்சு இந்த பிளேயருக்கு அப்போ நான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், அந்த முட்டை என்னடா அது, டேய் அது என்னன்னு சொல்லுங்கடா, அது ஒரு எஸ்ராங் ஐட்டமாக வேறு வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அது என்னன்னு தெரில சார், அதை நாங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, அது எது வந்தாலும் இருக்கட்டும், அது ஒரு மொக்க ஐட்டமாக தான் இருக்கும், நம்ம இப்போல்லாம் நம்ம நம்ப வேண்டியதான் நம்மளோட லக்கை, அவனுக்கு மொக்கையான ஸ்கில்லாக கிடைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு நார்மலான ஸ்கில்லாக 2-3 ஸ்கில் கிடச்சிருக்கும். அந்த ஸ்கில்லாம் பார்த்துட்டு, ஓ இந்த ஸ்கில்லு தான் கிடச்சிருக்கா, பரவாயில்ல, இதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நம்ம இன்னும் நல்லா அவனுக்கு நல்ல ஸ்கில் எதுவும் கிடைக்கக்கூடாது, ப்ளீஸ் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஸ்கில் கிடைக்கும், இந்த எனிமே அட்ராக்ட் பண்ணுறது. அந்த ஸ்கில்லை பார்த்தோன்னே அடாச்சை இந்த ஸ்கில்லு கிடச்சிச்சா, பரவாயில்ல நம்மளுக்கு லக்கு இருக்குடா, அவனுக்கு சாக் பேட்டு தான் போ அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சிரிச்சுக்கிட்டு இருந்த வாயில் ஈப்புந்த மட்டும் ஒரு விஷயத்தை பார்ப்பான். அதை பார்த்த உடனே அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு அம்புடுதே எஸ்ராங்கு செயின் ஸ்கில்லா பிடிச்சி விட்டிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேருந்து என்னமோ ஊற்ற ஆரம்பிச்சிடும் அவளுக்கு. ஒரு எஸ்ராங் ஸ்கில்லு, அதுவும் செயின் ஸ்கில்லு, இந்த ஸ்கில்லு போய் இவனுக்கு கிடைக்கணுமா அப்படின்னு வாயிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு அவனுக்கு. இங்கே எதுக்கு உட்காந்துருக்க அந்த எம்ப்ளாயி மேலே ஊற்றிக்கிட்டு இருக்கும். சார் இங்கே கொஞ்சம் பாருங்கள், நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல, அந்த ஸ்கில் எதுவும் மாற்ற முடியாதுல்ல. ஆமாம் சார் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவான். ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, சரி விடு, நான் போயிட்டு இதை மேலே அதிகாரிகள்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பாவம். ஏய் அவனை பார்த்தியாடா, டேய் அவன் பொறாமப்படுறான்டா அவனை பார்த்து அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அந்த ஸ்டோர் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக இந்த ஓபி ஸ்டோர் முடிஞ்சிச்சா, எல்லா பொருளையும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு, என்னோட இந்த காட் ரேங்க் ஸ்கில்லுக்கு ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருப்பான். ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன், நான் ஒன்றே அந்த கம்பெனிலே நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு எதுவுமே கிடச்சிருக்காது, மன அழுத்தம் ஒன்றி தான் வந்திருக்கும், ஆனால் இப்போ நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா வெறும் 3 மணி நேரத்துலேயே 1 லட்சம் சம்பாரிச்சிட்டேன், இது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். என்னாலேயே கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுதுன்னா கண்டிப்பாக என் தங்கச்சியாலையும் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி வேறு லெவல் வெறும் 311ன்னு சொன்னான், கண்டிப்பாக நிறைய சம்பாதிப்பா, நான் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாங்கள் 2 பேர் சேர்ந்து நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம இன்னும் 3 மாதத்தில் 300 லெவல் அச்சீவ் பண்ணுறோம், சரி கிளம்பலாமா வேட்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான்.
ஆர்க் கூட்டம் இருக்க ஒரு வில்லேஜ் மட்டும் இருக்குது. அங்கே தான் காட்டுறாங்க, ஆர்க் வில்லேஜ்னு போட்டிருக்கு டைட்டிலு. அங்கே ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எவ்வளோ மாஸ்டர் இருக்குது, எல்லாத்தையும் இப்போ எப்படி காலி பண்ணுறது, பாஸ் மாஸ்டர் வேறு இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஓ, இங்கே இருக்கிறதெல்லாம் ரெட் ஆர்க் ட்ரைப்பா, பரவாயில்ல, இது நம்மளுக்கு ஒரு நல்ல வேட்டையாக இருக்கும், நம்ம வேட்டையாட ஆரம்பிக்க வேண்டியதான், அந்த ஸ்கில்லை பயன்படுத்த வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த மெர்மேடு ஸ்கில்லை பயன்படுத்துகிறாங்க ஹீரோ. அதை பயன்படுத்தினோடனே எல்லா ஆர்க்குக்கும் அந்த சத்தம் போய் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் கேட்டோடனே எல்லா ஆர்க்கும் அப்படியே கடுப்பாக ஆரம்பிக்குது. அந்த ஸ்கில்லு எப்படின்னா ஒரு சவுண்டு மட்டும் போகும், எல்லா ஆர்க்கையும் அப்படியே குழப்பி விட்டு ஹீரோ பக்கம் கொண்டு வர வைக்கிது. ஹீரோவும் இது நல்லா ஒர்க் ஆகுது போலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். எல்லா ஆர்க்கு அந்த ஸ்கில்லுக்கு மயங்கி போயிடுது. மயங்கி போய் ஹீரோ பார்த்து ஓடியார ஆரம்பிக்குது. எல்லாம் வெறி கொண்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்கு ஹீரோ பார்த்து. அதில் அந்த கிங்கு ஒண்டியும் ஹீரோவை கண்டுபிடிச்சி அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வருது. வந்துட்டியா, நான் உன்னை முடிக்க தான் தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கத்தி எடுத்துகிட்டு எல்லா ஆர்க்குக்கு முன்னாடியும் போயிட்டுருக்கான். போயிட்டு இதோட இதை முடிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட அந்த செயின் ஸ்கில்லை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். செயின் ஸ்கில்லை பயன்படுத்தினோடனே அங்கே இருக்க மொத்த ஆர்க்கையும் பார்த்து ஒன்றா கட்டி போட ஆரம்பிக்குது. ஒரு ஆர்க்கை கூட வரல, எல்லா ஆர்க்கையும் சும்மா சர மாதிரியே போய் கட்டி போட ஆரம்பிக்குது. ஹீரோ சும்மா ஒரே ஒரு ஸ்கில்லை வச்சு அங்கே இருக்க மொத்த ஆர்க்கையும் போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளனோடனே ஹீரோவுக்கு நீங்கள் லெவலப்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் நிறையா வர ஆரம்பிக்குது. ஹீரோ பார்த்துட்டு என்னது ஒரு அட்டாக்லேயே போட்டு தள்ளட்டோமா, அதுக்குள்ளேயும் இவ்வளோ லெவல் அதிகரிச்சிட்டோமா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் ஸ்லீப்பிங் ரேங்குங்கிற ஸ்கில்லை பெற்றுக்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் இன்னொரு ரிவார்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரோல் மாட்டம் இருக்குது, அதை கொடுக்குறாங்க. அதோட உங்களுக்கு 500p எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேப்பை வச்சு நீங்கள் அடுத்த ஸ்டேஜை உங்களால் கண்டுபிடிக்க முடியும், அதனால் இதை வச்சுக்கிங்க, இது உங்களுக்கான கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறான் ஹீரோ. ஆகா, இப்போ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோமே, எவ்வளோ லூட்டு, கொஞ்சம் நஞ்ச லூட்டாக இருக்குது இங்கே அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மொத்த வில்லேஜையும் போட்டு தள்ளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சரி அடுத்து நம்ம எங்கே போகிறது, சரி அந்த மேப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து அந்த மேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீரோ அடுத்த ஒரு டஞ்சனை கண்டுபிடிச்சிட்டான். இந்த வில்லேஜை கிளியர் பண்ணால் அடுத்து அந்த டஞ்சன் எங்கே இருக்கும்னு ஒரு ஹிடன் ஸ்டேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் போல், அதுதான் ஹீரோவுக்கு இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஹீரோவும் அந்த மேப்பை பார்த்து அந்த டஞ்சனுக்கு வந்துடுறான். ஓ, இதான் ஆர்க் டஞ்சனா, சரி உள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்துருவோம் அப்படின்னு ஹீரோ உள்ளே போக ரெடி ஆகிட்டு இருக்கான். உள்ளே போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, இது எலைட் கிரேடு டஞ்சன், இங்கே மான்ஸ்டர்லாம் எலைட்டில் இருக்கும், அதுவும் எலைட் லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்திருக்கு. என்னடா எலைட்னு 7 வாட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பொறுமையாக இறங்கி உள்ளே போய் பார்க்குறான். ஹிடன் டஞ்சன் ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லையா, 1க்கு 9 வாட்டி யோசிக்கிங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்களா. ஹீரோ பார்த்துட்டு என்ன இருந்தாலும் நம்ம லெவலப் ஆகணும், அதனால் இதை ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டஞ்சனை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் வந்து ஓர்க்கு டஞ்சனை ஓப்பன் பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹீரோவும் உள்ளே போகிறான். ஒரு ஆர்க்கு தான் அப்படியே ஒரு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிது. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டுருக்கான். பார்த்தா அங்கே எதுக்கு இன்னொரு ஆர்க்கு நிற்கிது. போயிட்டு சரட்டு முரட்டு சிலுக்குன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அந்த ஆர்க்கு மேலேயும் அட்டாக்கு பயங்கரமாக பட்டுக்கிட்டே இருக்குது. ஹீரோ அவனோட ஸ்கில் அந்த புல்லட்டு மட்டும் இருக்குது, அதையும் பயன்படுத்துகிறான். அதை பயன்படுத்தி அதோட கண்ணிலே அடிபட்டுருது. அது பட்டோட்டே ஹீரோ இதோட கதையை இப்போ முடிக்க வேண்டியதான், ஒரே ஸ்டைக்கில் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருப்பியும் ஹீரோ போய் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவ்வளோ அட்டாக் பண்ணி அந்த ஓருக்கு சாவணியமாக சாவே மாட்டேங்குது. ஹீரோ பார்த்து ஒரு அட்டாக் பண்ணு பாருங்க, ஜஸ்ட் மினிட்ல ஹீரோ தப்பிச்சிட்டு ஹீரோ இப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கத்தி எடுத்து சரமறையாக வெட்ட ஆரம்பிக்கிறான். மறுதிருப்பியும் ஹீரோ அந்த அட்டாக்லாம் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்கு, அதுவும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு ஹீரோவை. இப்போ ஹீரோ மறுதிருப்பியும் அந்த ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த செயின் ஸ்கில்லை பயன்படுத்தினோடனே அந்த ஆர்க்கு அதோட அந்த இடத்துல செத்து போயிடுது. ஹீரோ இப்போ தான் பெருமூச்சு விட்டுட்டு எப்பாடா ஒரு வழியாக அதை தோக்க அடிச்சாச்சுரா அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஐவி எப்படியும் அட்டாக்கிங் ஸ்கில்லாம் நிறைய கற்றுப்பேன்னு நினைக்கிறேன், நான் எப்படியாச்சும் மாஸ் லெவலிங் பண்ணி இருக்கிறதுலே பீக் லெவலில் அடையணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோட தங்கச்சி காட்டுறாங்க. நீ என்னம்மா ரொம்ப ஜாலியாக இருக்க, அந்த கேமில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு அந்த லேடி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த கேமா அது ரொம்ப ஜாலியாக இருக்கும், நான் அதில் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கும் பிடிக்கும்னு ஹீரோவோட தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கிட்டு திரும்பி பார்க்குறா. பார்த்தா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் நின்று ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது மட்டும்லாம் நேரம் வரணும் கண்டிப்பாக, அப்போ நான் நல்லா எல்லாரோடையும் போய் பேசி விளாடுவேன், ஸ்கூலுக்குலாம் போவேன் நடந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஹீரோட தங்கச்சி. ஹாஸ்பிட்டல்லேருந்து மெசேஜ் வந்துருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன உங்கள் அண்ணன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த கேம் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு லெவலுக்கு அதிகரிச்சிட்டேன், அது சூப்பராக இருந்துச்சு, ஒவ்வொரு ஸ்கில் எடுக்கிறதும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, 13th ஃப்ளோரில் போயிட்டு ஒரு ஸ்கில்லை நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல் அப்படின்னு அந்த டாக்டரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெட் இருக்குது. என்ன பெட்டு, எங்கள் அண்ணன் 3 மாதத்துக்குள்ளே 1000 எண்ணெய் சேகரிக்கன்னு சொல்லியிருக்கான். என்னது 1000 எண்ணா,
பெட்டு இதெல்லாம் எப்படி பெட்டு கட்டினீங்க? அது எனக்கு தெரியாது. நான் இதில் ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு நிறையா கிடைக்குமே, எங்கள் அண்ணன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதுலேயே ஊஞ்சலாடிட்டு இருக்கும்போது, ஏம்மா இது ஒன்றும் ஊஞ்சல் இல்லைம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நீ கேம் நேரத்தில் கேம் பண்ணி பார்க்கணும், உடம்பையும் பார்க்கணும் சரியா? என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உனக்கு கண்டிப்பாக செய்கிறேன் சரியா? சரி நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், இதுவே எனக்கு பெருசு, ரொம்ப பெருசு அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நீ முன்னே இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ மாறிட்ட, ஏன்னா இப்போ நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க பார்த்தியா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து அந்த டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த ஹீரோட தங்கச்சி. அப்படியே ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த ஆர்க்கை போட்டு தள்ளிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். போட்டு தள்ளிட்டு, ஓ இப்போ வரதெல்லாம் மிட் லெவல் பாஸா, அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதா? எனக்கும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சீக்கிரம் ஏறுது. லெவல் 30 அதுக்குள்ளேயும் டக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ இதாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோட ஸ்கில்லு, இந்த ஸ்கில்லாம் வேறு டக்குன்னு வேறு ஏறிக்கிட்டு இருக்க. இந்த ரீப்பரோட செயினு, அதுக்கப்புறம் இந்த மேஜிக் புல்லட்டு, இந்த பவரும் டக்குன்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கு எதுக்கு இருக்க டோரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் மினி பாஸோட டோரா? சரி என்ன தான் இருக்குது, உள்ளே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கான். அதை உள்ளே ஓப்பன் பண்ணோடனே ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் மினி பாஸ் டோரை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு வந்துடுது. ஹீரோவும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்த்தா நிறைய ஆர்க்கு அப்படியே பிளாக் கலர் ஆறாவது சொந்த மட்டும் இருக்குது. எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு, அந்த மனுஷனை கொல்லணும், யாரா இங்கே உள்ளே வந்தது, அவனை போட்டுதெல்லாம் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரல் கேட்குது. ஹீரோவும், என்ன இது இவ்வளோ ஆர்க்கு இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்க் சாமன் வென்சிபிள் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அதுதான் மந்திரவாதி. அது மந்திரத்தை போட்டு எல்லாத்துக்கும் பஃபை ஏற்றி விடுது, எல்லாத்துக்கும் பவர்ஃபுல்லாக மாறிடுது எல்லா ஆர்க்கும். ஹீரோவை பார்த்துட்டு, அடே மனுஷா பயலே, உன்னை கொத்தவரி போட்டு நாங்கள் நீ திங்க மூட மாட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் தெரியாத்திரமா மாட்டிக்கிட்டோமோ, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு ஹீரோ முழிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பயங்கரமாக அந்த ஆர்க்கோலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த ஆர்க்கும் ஹீரோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு அவனோட அட்டாக்கை பண்ணுவான். அந்த ஆர்க்கு மேலாம் பண்ணிவிட்டு, இதை பார்த்தா ஓரளவு மிட் லெவல் பாஸ் பண்ணிட்டு தெரியுது. ஆனால் இதுக்கு என்னோட மொத்த பவரையும் பயன்படுத்தக்கூடாது, என்னோட ரீப்பர் சைட்டை நான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபயர் அட்டாக் நம்ம ஹீரோ பார்த்து வந்துகிட்டு இருக்கு. இதனடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போதே, இந்த ஃபயர் அட்டாக் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் அந்த மேஜிக் யூஸ் பண்ணுற அந்த ஆர்க்கு நம்ம போட்டு தள்ளனா ஒன்றே போதும்னு நினைக்கிறேன், அது ஒன்றே தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி சிங்காரம் அவனோட ஸ்கில்லை காட்டிட்டான், இப்போ என்னோடய ஸ்கில்லை காட்ட வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, என்னோடய ஸ்கில் ஆக்டிவேஷன் ஆகட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சொன்ன உடனே ஹீரோ சும்மா ஸ்பிளிக் செகண்டில் போயிட்டு எல்லாருக்கும் சரம் மாதிரியாக வெட்டு போட்டு சும்மா மாதங்கிட்டு வந்து நிற்கிறான். எல்லாத்தையும் ஹீரோ போட்டு தள்ளிட்டு மாதம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆர்க்கு அவனோட மேஜிக்கல் வாண்ட் எடுத்து ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிக்குது. அது என்ன சொல்லி கற்றுதுன்னா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து டார்ச் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த ஆர்க்கை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கான். அங்கே வர ஆர்க்கை எல்லாத்தையும் சரம் மாதிரியே வெட்டி ஆர்ச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ எல்லாத்தையும் கொண்டு முடிச்சிடுறான். ஒரு வழியாக ஹீரோ கொண்டு முடிச்சுட்டு பார்த்தா ஒரு 3 ஆர்க்கோ 4 ஆர்க்கோ நம்ம உயிரோட இருக்குது. அதையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்கில்லை பயன்படுத்தி அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான். அந்த மிட் லெவல் பாஸும் ஹீரோவை பார்த்து பயங்கரமாக கட்டுப்பாயிட்டு இருக்கு. இவனை இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இவனை கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே, ஹீரோ இப்போ ஒன்றை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, சரி நீயும் போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். அதுவும் பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே கண்ணுலேருந்து வேத்து ஊற்ற ஆரம்பிக்குது. ஹீரோ டக்குன்னு ஒரு அட்டாக் பண்ணுறான். அதோட கழுத்தோனையும் துண்டாகி கீழே விழுது. தலை எனக்கு அப்படிங்கிற மாட்டோம் ஹீரோவும் அந்த தலையை சுட்டுடுவான். ஹீரோ எல்லாத்தையும் அடித்து முடித்து காலி பண்ணதுக்கப்புறம் ஹீரோ லெவலப்னு ஹீரோ காட்ட ஆரம்பிச்சிடும். நிறைய காயின் அது இதுன்னு ரிவார்ட்லாம் வர ஆரம்பிக்கும். எப்பா இந்த பாஸோட சண்டை போடுறது தான்ப்பா எனக்கு ரொம்ப நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதோட சண்டை போடுறதுக்கு நான் பட்டு போயிட்டேன். சரி எவ்வளோ நிறையா ரிவார்டு கிடச்சிருக்கு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த அக்கன்னு ஏதோ ஒரு டோர் தெரியுது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் வாங்க அப்படின்னு அம்புகுறி காட்டுது. ஓ இதுதான் பாஸ் ரூமா, இங்கே போனால் பாஸை பார்க்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். லெவல் 2 ஃப்ளோரு, நீங்கள் ஆர்க் டஞ்சனுக்குள்ளே இப்போ நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓ இது மிட் லெவல் பாஸு, அதுக்கு கீழே போனால் மெயின் பாஸா, நம்மளுக்கு ஜாக்பாட்டை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பாஸை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகி கிளம்பி போயிட்டுருக்கான். ஒரு படிக்கட்டு மட்டும் இருக்குது, அதில் இறங்கி போயிட்டுருக்காங்க ஹீரோ. அதில் இறங்கி போயிட்டுருக்கும் போதே, அடே இந்த படிக்கட்டுக்கு முடியவே இல்லைன்னு எவனாச்சும் சொல்லிங்கடா என்கிட்ட, நான் பாட்டுக்கு இதில் இறங்கிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நான் என்ன கீழே போகவே இல்லை அப்படின்னு ஹீரோ புலம்பிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான்.